இந்த 123ஆம் சங்கீதம் ஒரு வித்தியாசமான ஒரு சங்கீதம். ஒரு சிறிய சங்கீதமாக இருந்தாலும் இது அநேக ரகசியங்கள் நிறைந்த ஒரு சங்கீதமாக இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதில் நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதத்தில் இந்த சங்கீதக்காரர் என்ன செய்கிறார், அவர் முக்கியப்படுத்தி சொல்லுகிற ஒரு காரியம், உம்முடைய இரக்கங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், ஜெபிக்கிறேன், இரக்கங்களுக்காக வேண்டுகிறேன், இரக்கங்களை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் தேவனுடைய இரக்கத்திற்காக அவர் ஜெபிக்கிறதை இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அநேக சங்கீதங்களில் இரக்கங்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக தன்னை எல்லா விதத்திலும் தாழ்த்தி சுதந்திரவாளியாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை இப்போ எப்படி சித்தரிக்கிறார் என்றால், வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் இந்த இடத்துல சித்தரிக்கப்படுகிறார். இவங்க யாரு? இவங்கதான் பிள்ளைங்க, வாக்கு தத்துவத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகள் இவர்கள் தான். ஆனால் இதில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறது, வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறதுன்னு அவர்கள் தங்களை முதலாவது அடிமைகளாக என்ன செய்கிறார், இந்த சங்கீதக்காரன் சித்தரிக்கிறார். அது மாத்திரமல்ல, இதில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வாக்கியம் என்னவென்றால், எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே. எதுக்காக ஜெபம் பண்றாரு? எங்களுக்கு இறங்கும். ஏன் இறங்கணும்? நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், have mercy upon us, O Lord, have mercy upon us, for we are exceedingly filled with contempt. நிறைய பேர் வேணாம் வேணாம் வேணாம், கண்டெம்ட்னா கண்டுபிட்டு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கு, குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கு, நம்மளை ஒதுக்குறதுக்கு, நம்மை அழிக்கிறதுக்கு, நம்மை வேண்டாம் என்று எரிகிறதற்கு, பாட்டு பாடணும்ல, தூக்கி எரிகிறதற்கு நிறைய காரியம் தேடிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேரோட வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். வேளாண் தூக்கி எறியறதுக்கு பக்கத்தில் இருக்க சத்துருவே கிரியை செய்து கொண்டு இப்போ இப்படி தூக்கி எறிகிற ஒரு சூழ்நிலைகள், அவங்க யாரை தூக்கி எறிய விரும்புகிற ஆட்களை குறித்தும் எழுதுகிறார் சங்கீதக்காரன். சுகஜீவிகள். அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? சுகஜீவிகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நல்லா சுகமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, எல்லா சொந்தம் ஜாலியாக இருப்பாங்க. அவங்களுக்கும் நமக்கும் ஒத்து வர, நம்ம அவங்கள மாதிரி இருக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் சுகஜீவி, எல்லாத்துலேயும் லக்ஸூரியஸாக இருக்கணும். சிலரை கேட்டால் சொல்லுவாங்க, வாழ்ந்தா ஒரு பணக்கார வாழ்க்கை வாழணும், இறங்கணும்னா கார் வரணும், அப்படியே காரில் பறக்கணும். என்ன எண்ணம்? சுகஜி. அப்படியே இறங்கணும்னு காரில் பறக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. தேவன் ஒரு நாளும் அப்படி ஆசீர்வதிக்க மாட்டார். ஏன்னா தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா, கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். அப்படியே மேஜிக்கலாக தேவன் கொடுக்க மாட்டார். கொடுக்க முடியுமானா முடியும், மேஜிக்கலாக கொடுக்க முடியும்னா முடியும். ஆனால் அப்படி செஞ்சால் நம்ம தேவனை மறந்துட்டு என்ன செய்வோம், எதை விரும்பணுமோ அதுக்கு தேடி போயிடும். திடீர்னு ஒரு கார் எங்கே நிற்க வைக்க முடியுமோ முடியும். அப்பமே இல்லாத இடத்துல அத்தனை பேருக்கு அப்பம் கொடுத்தாருனா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் உண்டாக்கின கர்த்தர் அப்படின்னு எல்லாம் வந்து நிற்கும். ஆனால் அப்படி செய்து நம்மை சோம்பேறியாக்க தேவன் விரும்ப மாட்டார். என்னவாக்க விரும்ப மாட்டார்? சோம்பேறியாக்க விரும்ப மாட்டார். நிறைய கொடுத்தா சோம்பேறி ஆகிடும். நிறைய இருந்தாலும் என்ன பண்ணுவோம், என்ன பண்ண தெரியாது, சாப்பிட்டு 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 ஜாலியாக சாப்பிடு, ஜாலியாக அங்கே போய் இங்கே போய் இதுக்கு போ அதுக்கு போ, நம்மளை கேட்குறது யார் என்று சொல்லி இஷ்டம் போல வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாமே கெடுத்து. எத்தனையோ ராஜ பரம்பரையில் வந்தவங்க கூட பணத்து நிமித்தமும் அவர்களுக்கு இருந்த லக்ஸூரியஸ் லைஃப் நிமித்தமும் அவர்கள் கெட்டு போய் பாவ வழியில் போனதை குறித்து சரித்திரத்தில் வாசிப்போம், பைபிள்லேயும் வாசிப்போம். எல்லாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அடுத்தது பாவ வழி. கெட்ட குமாரனை குறித்து தெரியும். நிறைய வசதி, ஒரு வேலையும் இல்லை இவருக்கு. பெரியவர் மட்டும்தான் எல்லா வேலையும் செய்கிறார், இவர் வேலை இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறத வேலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம பாவ வழிகளில் போகிறது சுலபமாக இருக்கும். அவர் சாசு கொண்டு போகிறதுக்கு நிறைய
வாசல்களை வைத்திருக்கு. அப்போ என்ன செய்யணும்னா, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய பணம் கொடுங்க ஆண்டவரே ஜெபம், நிறைய ஐஸ்வர்யம் கொடுங்க ஆண்டவரே ஜெபம். என் பிள்ளைக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. என் குடும்பத்தில் எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. நாங்கள் எப்படி வாழணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க. எந்த லக்ஸூரியஸ் லைஃப்பும் நமக்கு பரிபூரண சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. எவ்வளோ இருந்தாலும் கொடுக்க முடியாது. நம்ம தான் இப்போ லக்ஸூரியஸாக இருக்கோம். நம்ம யார்? இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே நம்ம தான் இங்கே எல்லாம் பண்ணுறோம். நல்ல சந்தோஷமாக இருக்கும். எத்தனை வந்தாலும் மழைக்குள்ளே இருந்தாலும் நாங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். இன்றைக்கும் கேஜியாக கூட சொல்லுவாங்க, டேடி அவ்வளோ தண்ணி எடுத்து பர்த்டே அன்னைக்கு தண்ணி வந்துடுச்சு வீட்டுக்குள்ள. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன், பர்த்டே அன்னைக்கு தண்ணி வந்துடுச்சு. ஐயோ பர்த்டே அன்னைக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு. நாங்கள் சோகமாக இல்லை, லைட்டெல்லாம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிட்டு சிரிச்சுடுவாங்க. அதை தான் தெய்வம் இருக்கிறார். எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஜாலியாக இருக்கும். துக்கத்திலும் சந்தோஷமாக இருக்க முடியும். நாம தான் ஏதோ பெரிய பாரம். எத்தனை பேர் வீட்டில் இன்னைக்கு தண்ணி உள்ள போய் சாப்பாட்டு கூட இல்லாமல் கஷ்டம். நம்மளை கத்துற எல்லாத்துக்கும் அங்கே அந்த மழைக்குள்ளேயும் நான் சமையல் பண்ணி வச்சுருவேன். ஒரு சாம்பாரோ ஏதோ ஒன்று வச்சு அங்கே உட்காந்து நாங்கள் அந்த இதுலேயும் சாப்பிட்றோம். கத்துட்டு பரிசுத்த நாமத்துக்கு. இப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? மகா கிருபை உள்ளவர். அவருடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்கிறதை விரும்புகிறார். அதுதான் ஆசீர்வாதம். அதனால தான் இங்கே சொல்லுகிறார், எல்லாம் வேலைக்காரியா எப்படி மாறி போனாங்க. எப்படி இவங்க இயேசு கிறிஸ்துவை தேவனை தகப்பனாய் சொல்ல வேண்டியவர்கள் வேலைக்காரராய் தங்களை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டிய பின்னிட்ட சூழ்நிலைக்கு போனார்கள் என்று சொல்லி சரித்திரத்தை ஆராய்ந்து பார்த்தது. ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகளுக்குள்ள அவர்கள் போனார். இன்றைக்கும் கூட நம்முடைய தேசம் அப்படிதான் போயிட்டு, எல்லாவற்றிலும் பின்னிட்டு தான் போயிட்டு. தேசத்துக்காக ஜெபம் பண்ணால் கூட சீக்கிரத்தில் அது தேவனிடத்தில் போக முடியல. காரணம் என்ன? கிறிஸ்தவர்களே எதிரியாக இருந்தாங்க. நம்ம ஜெபம் போகாதுக்கு யார் காரணம்? நல்லா ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிற கிறிஸ்தவர்களே, நன்றாய் உபவாசம் எடுக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களே அதுக்கு தடையாக இருக்கிற அளவுக்கு மாறி போனதால் தான் நிறைய பேர் முதல்ல மழைக்கு இங்கே நான் உள்ள கம்யூனிட்டி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் வந்துட்டாங்க, பிரதர் சிஸ்டர் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் முந்தி காலத்தில் நடந்தது. அவர் ஆட்சியில் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் நல்ல தூர் வாரி எல்லாம் ஏரியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தார். அவர் ஆட்சி இருந்தப்ப ஏரி இருந்துச்சு, ஏரி வச்சுருந்தாங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் எப்படி இருக்குது? ஏரியில் ஏரி இல்லை, அதுக்கு பதிலாக வீடு தான். ஏரியில் எதை கட்டியிருக்காங்க? வீடு தான். ரெட்டை ஏரியில் வீடு கட்டினதுனால தான் குளத்தூரில் தண்ணி வருது. கத்துட்டு பரிசுத்தராங்க, வீடு தான் இருக்குது. செம்பரமாக்க ஏரி மேலெல்லாம் வீடு கட்டினதுனால தான் சில ஏரிகளை எடுத்து ஊர்த்து போட்டு காலேஜ் கட்டிட்டாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கட்டிட்டாங்க. இப்போ மழை எங்கே போகும்? மழை எப்படி என்ன பண்ணணும்? அந்த தண்ணி எங்கே தான் போகும்? தண்ணி வந்து நிற்க விடாத அளவுக்கு கவர்மெண்ட் இப்போ செய்கிறாங்க. ரோட்டில் எங்கேயும் தண்ணி கிடையாது. எல்லாம் நாங்கள் அவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த பெய்யும் போது ஓடுற தண்ணி தான். முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு 1 ஹவரில் எல்லாம் தண்ணி போயிடுது. எல்லாம் நடந்து போகிற அளவுக்கு தான் இருக்குது. கவர்மெண்ட் வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்க வேலையை செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆகிடுது? தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லை. அது வீட்டுக்குள்ளே தான் வரணுங்கிற மாதிரி வீட்டை கட்டுனதுனால நம்ம என்ன பண்ணோம்? அது முதல்ல சத்துரு ஒரு தேசத்தை அழிக்க அவன் செய்த தந்திரம் ஒன்று, தண்ணீரெல்லாம் தூர்த்து போடுவான். அவன் முதல் தந்திரம் என்னென்னா, அந்த ஊரில் இருக்க நீர்நிலைகளை தூர்த்து போட்டால் போதும், அவங்களுக்கு விவசாயம் இருக்காது, சாப்பாடு இருக்காது, ஒன்றும் இருக்காது. என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் பஞ்சம் கஷ்டம் வரும், அப்போ வீக் ஆகிடுவாங்க. அப்போ இவங்க தேசத்தை வந்து பிடிச்சிப்பாங்க. இதுதான் சத்துருவோட தந்திரம். வீக் ஆகிட்டாங்க. இப்போ அடுத்து எப்படி? அப்படி தான் நம்ம இந்திய தேசத்தை பிடித்தார்கள். மழை இல்லாமல் என்ன பண்ணாங்க? எல்லா விதத்துலேயும் அவர்கள், நமக்கு தெரியும், அவங்க நல்ல சயின்டிஸ்ட். அதனால் எல்லா இடத்துலையும் இந்த வேலிக்காத்தான் விதைகளை விதைச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம பஞ்சத்திலேயே இருக்கணும். கத்தட பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுது.
ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர், கிருபை உள்ளவர். நம்மளாம் ஜெபம் பண்ணது கேட்டு அதெல்லாம் நிறைய பேர் எடுத்துட்டு அந்த இடத்துல நிறைய நார்மலாக நல்ல செடிகளை, ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய செடிகளை வளர்க்க விதைப்பந்து அது இது எல்லாம் போட்டு நல்ல செடிகள்லாம் வளர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் கிராமம் பக்கம் போனீங்கன்னா முந்தி இருந்த மாதிரி இப்போ இல்லை. வேலி காத்தா முள் செடியை பார்க்க முடியாது. அதனால் மழை வருது. ஆனால் வர்ற மழை எங்கே போகிறதுக்கு இடம், நம்ம தான் அதுக்கு தடை. வீட்டுக்குள்ளே தான் வருது. அது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட, ஏன்னா 1வது மாடி 2வது மாடி 3வது மாடி வரைக்கும் தண்ணி வந்தால் என்ன பண்ணும்? எவ்வளோ தண்ணியாக தான் மோட்டர் போட்டு எடுப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன நடக்கிறது? சத்துருவாய் நாமே மாறி போனோம் தேசத்துக்கு. யாரோ வந்து தேசத்தை அழிக்கிறது ஒரு பக்கம், நாமளே நம்ம தேசத்தை அழிக்கிறதுக்கு தண்ணீர்கள் மேல் வீடு கட்டுற. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர், தேவன் கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் மேல் அவங்களுக்கு வேண்டிய ஜீவியமான காரியங்களை கட்டி கொள்ளுகிறார்கள். இயேசு பேரை சொல்லி, தேவன் பேரை சொல்லி, பரிசுத்த ஆவியானவரை முன்னிறுத்தி தங்களுக்கு வீடு கட்டி கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையினாலே தான் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் கெட்டு போய் கிடக்கு. எதை முதல்ல செய்யணுமோ அதை முதல்ல செய்யறது நம்ம ஜனங்கள். எதை 2வது செய்யணுமோ அதை 2வது செய்யறது, மாற்றி செய்யணும். அதை மேவன் எப்படி பண்ணாங்க? முதல்ல ஒழுங்காக தேவன் சொன்னபடி ஜீவ விருட்சத்தின் கனியை போய் அவங்க புசிச்சிருந்தாங்கன்னா தேவனே நன்மை தீமை அறியத்தக்க கனியை கொடுத்துருப்பார். அவங்களுக்கு இப்போது ஜீவ விருட்சம் இருக்குது, அவங்களுக்கு நன்மை தீமைன்னு என்னன்றதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருப்பார். ஆனால் முதல்ல நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததுனாலே முதல்ல செய்ய வேண்டியதை 2வது செஞ்சது, 2வது செய்ய வேண்டியதை முதல்ல செய்ததுனாலே அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. இன்றைக்கு நாம் அநேக வேளைகள் என்ன பண்ணுறோம்? முதல்ல செய்ய வேண்டியதை மாற்றோம். முதல்ல செய்ய வேண்டியது எல்லாத்தையும் மாற்றி 2வது செய்ய வேண்டியதை முதல்ல செஞ்சோம். 2வது செய்ய வேண்டியது என்னது? 2வது செய்ய வேண்டியது தான் நம்முடைய முயற்சிகள். நம்ம சூழ்நிலை மத்தியில் நாம் போய் என்ன ஸ்டெப் எடுக்கணுன்றது, கர்த்தருடைய பரிசுத்த நாம போய் என்ன எடுத்தால் எப்படி நடக்கும்னு பிளான் பண்ணுறது 2வது செய்ய. முதல்ல செய்ய வேண்டியது தேவனிடத்தில் போகணும், தேவனிடத்தில் கேட்கணும், தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களோட கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது, இரக்கத்துக்காக கெஞ்சி நிற்கும். அப்போ தேவன் பேசுவார். இதை முதல்ல செஞ்சுட்டு 2வது போனீங்கன்னா 2வது ஸ்டெப்பு தேவ ஆவியானவர் நேரம் நடத்திக்கிட்டே போகுது. நமக்கு புரியாது, ஆனால் தேவன் நடத்துவார். ஆனால் மாற்றி செய்யறதுனால தான் பிரச்சனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நம்மை சுற்றிலும் கர்த்தர் ஒரு வேல் வைத்திருக்கிறார். எப்படி பாபிலோன் மாகாணத்தை சுற்றிலும் சத்துரு உட்பிரவேசியாதபடி ஒரு பெரிய நீர்நிலைகளை அந்த ராஜா உருவாக்கி இருந்தானோ, முதலைகள் போடப்பட்டு அதில் அநேகமான காரியங்களை உள்ளே போடப்பட்டு அதுக்குள்ளே யாரும் உள்ளே வர முடியாது. அதை தாண்டி அந்த தண்ணீரை தாண்டி தான் வரணும். அப்படி போல இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை சுற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த நீர்நிலையை கொடுத்திருக்கிறார். உன்னை தண்ணீர் தடாகமாக மாற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் கூட இருக்கும்போது நாம செய்ய வேண்டியது என்னது? சத்துரு உட்பிரவேசியாதபடிக்கு நாம நம்மை பலப்படுத்த வேண்டும், நம்மை ஸ்திரப்படுத்த வேண்டும். இப்பதான் இரக்கத்துக்காக ஜெபிக்கிறதுனா எப்படி ஜெபிக்கிறது? சிறுவேல் ஜனத்துக்கு சொன்னார், நான் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் அப்படின்னாரு. எப்படி ஜெபம் பண்ணாங்க? தேவனுடைய கரத்தில் அவர்கள் அழுது போராடி உபவாசித்து ஜெபித்தார்கள். இன்னைக்கு உபவாசம் எடுக்க முடியல, ஒரு வேலை பட்னியா இருக்கிறோம், ஒன்றும் ஆகிறது இல்லை. சுகர் பேஷண்ட் கூட தான் சொல்கிறேன், பட்னியா இருக்கிறோம். இன்னைக்கு அது ஒரு நாள் சாப்பிட பிடிக்கல, சாப்பிட முடியல, டயர்டாக இருக்கோம்னா இன்னைக்கு வேண்டாம் ஒதுக்குறோம் ஒரு வேலை சொன்னது. அப்போ ஒன்றும் தட வராது, ஒன்றும் வராது. தேவனுக்காக ஒரு வேளை உபவாசம், அரை நாள் உபவாசம், அப்பயே தட எல்லாருக்கும் தான், எனக்கும் சேர்த்து சொல்கிறேன். அப்போ தான் காரணம் என்ன? இவங்க உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணா, எங்கள் உபவாசம் எடுத்து இரக்கத்துக்காக கெஞ்சும் போது தேவன் செவி கொடுப்பார் என்று பிசாசுக்கு தெரியும். ஆனால் தான் சரீரத்தை போட்டு உருட்டி எடுப்பான். தடன்றதான் இன்னும் பலப்படுது, இன்னும் தேவனுக்குள்ளே
உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் தேவனுக்குள்ளே உங்களை எப்பயும் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கும். அவரோட பவரை வாங்கிக்கும். அந்த பவர் என்ன பண்ணோம், நான் எடுக்கிற உபவாசத்தை சாசத்தை அடுக்கணும்னு சரீரத்தில் பலவீனப்படுத்தும் போதெல்லாம் தேவன் அற்புதம் செய்ய போகிறார் என்று துதியுங்கள். என்னோட உபவாசத்துக்கு தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார் என்று ஜெபியுங்கள், துதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் என்ன செய்வார், நம்ம உபவாசத்தை கேட்டு நம்முடைய கண்ணீரை கண்டு நம்முடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிற அந்த வேண்டுதலை கேட்டு நமக்கு இரக்கம் செய்வார். இரக்கம் செய்யும் மட்டும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவரே, எங்களை நல்லா வச்சிருக்கீங்கப்பா, நாங்கள் எதுக்காக இரக்கம் கேட்கணும்? எங்களுக்கு தெரிஞ்சவங்களை யோசிக்கணும். இதெல்லாம் நான் அதான் யோசிச்சுட்டேன். நாங்கள் இன்னைக்கு படுற மாதிரி இன்னைக்கு இந்த ஏரியாவில் எத்தனை பேர் பாடுபடுவாங்க, எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க. ஆண்டுகிறேன், மனம் விரங்க ஆண்டுகிறேன். இதை நினச்சி பார்த்தா போதும். இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் கேட்குறேன். நான் நல்லா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். வீடியோட மழை வருது போடு, அதுவும் செய்யலாம். மழை வருது ஜாலியாக எடுக்கிறது தப்பு. ஆனால் அதே நேரத்தில் பாடுபடுகிறவர்களுக்காக நாம் கண்ணீரோடு ஜெபிக்கணும். நம்மை போல பாடுள்ளவர்களை யோசிக்கிறோமா, அதே தேவன் பார்ப்பார். நாம் யோசித்து ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் தேவனுக்கு பிரீதியாக இருக்கும். ஆண்டவரை, நாம் பட்ட பாடு இங்கே இருக்கவங்க படக்கூடாது, என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க படக்கூடாது அப்படின்னு நினைக்க நாம் இருக்கிற இடம் மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். நம்மை சுற்றிலும் இருக்கிற இடம் மாத்திரமல்ல, அப்படி சென்னைப்பட்டினம் ஆசீர்வதிக்கப்படும். இப்படி சென்னைப்பட்டினம் மாத்திரமல்ல, நம்ம அதை சுற்றிலும் இருக்கிற தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படும். ஒரு வேலை தேசத்திலேயும் சென்னைப்பட்டினத்திலேயும் விக்கிரக ஆராதனைகள் பெருகி இருந்தால் அதன் மத்தியிலே தேவ பிள்ளைகள் செய்கிற ஜெபம் பெரிய அற்புதங்களை நடத்தும், பெரிய அதிசயங்களை நடத்தும். அன்றைக்கு எப்படி தாகோனின் தலை வெட்டுண்டு விழுந்ததோ அப்படியே தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் போது சத்ருவின் கிரியைகளை அழிக்க தேவன் வல்லவர். நாம தான் ஜெபிக்காம இருக்கோம். நமக்கு இருக்கிற பவரை நம்ம மறந்துடுறோம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வல்லமையை மறந்துடுறோம். அவர் கொடுத்திருக்கிற இரக்கத்தை விட்டுடுறோம். இரக்கத்தை மறந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நாமளே புலம்புகிறவர்களாய் மாறி, நாமளே முறுமுறுக்கிறவர்களாய் மாறி போகிறோம். நாமே தேவனை குறை சொல்கிறவர்களாய், என்ன ஆண்டவர் இப்படி மழை பெய்யுது என்று அவரையே கேள்வி கேட்குறவங்களா மாறி போகிறோம். கதட்டு பரிசுத்து மழை வேணும்னு கேட்குறதும் நம்ம தான், வேணான்னு சொல்கிறதும் நம்ம தான். கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறோம், நம்மளே அவரை குறை சொல்கிறவங்களா மாறிட்டோம். அப்போ இன்றைக்கு தேவன் விரும்புகிறதெல்லாம், ஆண்டவரே என்னுடைய தெய்வம் எதை செஞ்சாலும் சரியாக செய்யறது. ஏன்னா வேதத்தில் நாம் பார்க்குறோம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் அழகாய் செய்வாரா, நேர்த்தியாய் செய்வார். எப்படி செய்வார்? ரொம்ப அழகாக செய்வார், பர்ஃபெக்டாக செய்வார். நேர்த்தியானா அழகாக பர்ஃபெக்டாக செய்வார். நம்ம செஞ்சாலும் அரைக்குறையாக செய்வோம். நம்ம எதை செஞ்சாலும் அரைக்குறை தான். ஏன்னா நம்ம பூமியில் இருக்கிறோம், அவர் வானத்தில் இருக்கிறார். கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இன்றைக்கு தேவன் விரும்புகிறது, ஆண்டவரே அந்த குறித்த காலத்துக்கு நீ நியமித்திருக்கிற அந்த நேர்த்தியான வேலைக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் தேசத்தை அர்ப்பணிக்கிறோம். இனி மழை வந்துக்கிட்டு தான் இருக்குமா, புயல் வந்துக்கிட்டா கேட்காதீங்க, வரும், அது வேலையை அது செய்யும். வரும், வராமல் போகும், அது வேலையை அது செய்யும். இந்த தடவை வந்த புயலுக்கு எல்லாம் கேள்வி, அதுக்கு பேர் பெண்கள் புயல் வச்சிட்டாங்க. அதனால தான் அது இந்த ஆட்டம் காட்டுது. ஆண்கள் புயல் வச்சுருந்தா அமைதியாக போயிருக்கும். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி அநேக காரியங்கள். புயலுக்கு பேர் வைக்கிறது கூட இப்போ அவங்க யோசிக்க வேண்டியதாரு. இத்தனைக்கும் அரபியில் இருந்து தான் சொல்லியிருக்காங்க. அங்கே பேர் சஜஷனு அரபியாவில் இருந்தோம். ஆனால் அதுக்கு மீனிங் தெரியல. இங்கே இருக்கவங்க பெண்கள் புயல் வச்சிட்டாங்க, அதுக்கு பேர். கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு தேவன் விரும்புகிறது, நாம் போகிற பாதையில், நாம் படுகிற பாடுகள் தேவதை மகிமைப்படுத்துவோம், சந்தோஷமாய் இருக்கும். சூழ்நிலைகள் மத்தியில் சோர்ந்து போகாமல் சந்தோஷமாய் தேவனை துதிப்போம். ஜாலியாக இருக்கிறது வேலை, சந்தோஷமாக இருக்கிறது. சந்தோஷமாக இருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். மறுபடியும் அங்கே தான் சொல்கிறார், நல்ல சந்தோஷமாக இருங்கப்பா, ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லுங்க. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு சந்தோஷமாய், இயேசுவுக்குள் சந்தோஷமாய், கர்த்தருக்குள் சந்தோஷமாய், பரிசுத்தாவிக்குள் சந்தோஷமாய், வேத வசனத்தில் சந்தோஷமாய்
நாம் கர்த்தரை துதிக்க 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 நம்ம பாடுகள் மத்தியில, கண்ணீர் மத்தியில கர்த்தரை சந்தோஷமா துதிச்சாலே போதும். சத்துரு நம்மை பார்த்து நடுங்குவான். அவனுடைய கிரியைகள் அழிக்கப்படும். தானாவே அழிஞ்சு போகும். நம்ம போய் அழிக்கலாம் வேணாம், அதுவே அழிஞ்சு போயிடும். இவங்க என்ன செஞ்சாலும் இயேசுக்குள்ள சந்தோஷமா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த நாளை நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி வேற எதுக்காகவும் ஜெபம் பண்ணாதீங்க, இரக்கத்துக்காக ஜெபியுங்கள். நம்முடைய பிள்ளைகள் ஏன்னா நம்ம காலமே இப்படி, நம்ம தாத்தா காலத்துல நல்லா இருந்தது. இன்னைக்கு நம்ம காலம், நம்முடைய இனி நம்ம பின்னாடி வர பிள்ளைகளோட காலம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்குள்ள ஒருவேளை இயேசுவின் வருகை இருக்கலாம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதமானால் நம்முடைய பிள்ளைகளுடைய காலம் சுபிக்ஷமாக இருக்கும்படி சந்தோஷமாக இருந்த பிள்ளைகளுக்கு கர்த்தரை கற்றுக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.